ஹாய் ஹலோ வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ரெகுலராக கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். அந்த கிளாஸஸோட வரிசையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2022 கேட்கப்பட்ட கொஷின்ஸ் தான் இதில் இருக்குது. வாங்க சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆசமான ஒரு மோட்டிவேஷனோட உள்ள போயிடலாம். இது விவேகானந்தரோட மோட்டிவேஷன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இன்றைக்கி நிறைய கஷ்டங்கள் பெறுதோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதில் அனுபவத்தை நம்ம அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். அது நம்மளை செதுக்கிக்கிட்டே இருக்கும். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். 10 சம் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்துருந்தோம். அடுத்த 10 சம் பாருங்கள். ஆப்பிள்ஸ் வேர் பர்ச்சேஸ்ட் at 100 for rupees 350 and sold at rupees 48 a dozen. What is the profit or loss அப்படின்னு சொல்லுதாங்க. 100 ஆப்பிளோட விலை வாங்கிய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபாயாம். 350 ரூபா கொடுத்து 100 ஆப்பிள் வாங்குறாங்க. அப்போ ஒரு ஆப்பிள் எவ்வளவு? 3000 ரூபா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? ஒரு ஆப்பிளோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. ரைட்டு. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டசன் ஆப்பிள் 48 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். ரைட்டா? அவர் வாங்கிட்டு அவர் விற்கிறாராம். ஒரு டசன்னா 12 பழம் இருக்கும். 12 பழம் 48 ரூபானா ஒரு பழத்தை எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பாங்கன்னா 4 ரூபாய்க்கு தானே விற்றுருவாங்க. ஏன்னா 12 × 4 தான் எனக்கு எவ்வளோ 48 அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். 12 பழம் 48 ரூபான்னு சொல்லுதாங்க கடையில். அப்போ நான் விற்கிறாங்க. அப்போனா நம்ம ஒரு பழம் எவ்வளவு? 4 ரூபான்னு தானே அர்த்தம். அப்போது 3000 ரூபாய்க்கு வாங்கி ஒரு பழம் 3000 ரூபாய்க்கு வாங்கி 4 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ரைட்டு. அப்போ இது லாபமா நஷ்டமா? லாபம். எவ்வளோ லாபம்? 0.5 rupees லாபம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ லாப சதவீதம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா, லாபம் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். சரியா? காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோனா 3.5. எதை பெர்சன்டேஜுக்கு மாற்றுறது? 100. ரைட்டா? இந்த புள்ளி எடுக்கணும்னா மேலேங்களையும் 10ஆல் பெருக்கிறங்க. ஸோ புள்ளி போயிடும். 5/35 ஆயிரும். ஓரஞ்சு 5, 7 35. 100ஐயும் 7ஐயும் வகுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 7 98. ஸோ 14 2/7 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அப்போ லாபம் எவ்வளோன்னா 14 2/7%. எளிமையாக முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். நெக்ஸ்ட், எ ஷாப்கீப்பர் ஹேஸ் 2220 kg ஆஃப் ரைஸ், பார்ட் ஆஃப் விச் ஹீ சேல்ஸ் 20% ப்ராஃபிட் அண்ட் ரெஸ்ட் அட் ஆல் 12% ப்ராஃபிட். ஹீ கெயின்ஸ் 18% ஆன் ஹோல். த குவான்டிட்டி சால்ட் அட் 12% ப்ராஃபிட் இஸ். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 2220 kg இருக்கான். அதில் கொஞ்சம் பார்ட்டை எடுத்து 20% லாபத்துக்கும். சரிங்களா? 2220 kg இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 1000 kg 1200 kg எடுக்காங்க. ஆனால் எவ்வளோ எடுத்தாங்கன்னு தெரியாது. அந்த எடுத்த அரிசியை மட்டும் 20% லாபத்துக்கு விற்கிறாங்களாம். மிச்சம் இருக்கக்கூடிய அரிசியை 18% லாபத்துக்கு, மிச்சம் இருக்கக்கூடிய அரிசியை 12% லாபத்துக்கு விற்கிறாங்களாம். இப்போ தனித்தனியாக லாபத்தில் 2 விதமாக விற்றுருக்காங்களா? இந்த 2 ரேட்டையும் கூட்டும் போது எனக்கு என்னென்னா 18% மொத்தமாக ஒரு லாபம் கிடைக்கலாம். சரிங்களா? இதை தனியாக விற்ற அமௌண்ட்டையும் இதை தனியாக விற்ற அமௌண்ட்டையும் ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது இதில் 18% லாபம் கிடைக்கலாம். இதை விட ஒரு 18% கூட்டி கிடைக்கலாம். ரைட்டா? அப்போ என்னன்னு கேட்குறாங்கன்னா, 12% விற்றாங்களா, அதில் எவ்வளோ அரிசி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குழம்பிரெல்லாம் வேண்டாம். பார்த்தீங்களா எத்தனை ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ஒரு பார்த்தீங்கன்னா 20%ல் ஒரு ப்ராஃபிட்டை விற்றுருக்குறாங்க. அடுத்து இன்னொரு விதம் அதே அரிசியில் இன்னொரு பாகத்தை எத்தனை 12% லாபத்துக்கு விற்றுருக்காங்க. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா எனக்கு 18% லாபம் கிடைக்குது. அப்போ சேர்த்தா அப்படின்னாலே என்னது? மிக்சர் அலிகேஷன். சரிங்களா? தனித்தனியாக ஒரே பார்ட்டை தனித்தனியாக 2 விதமான லாபத்தில் விற்று அந்த 2 லாபத்தையும் சேர்த்தோம்னா எனக்கு 18%ங்கும் போது மிக்சர் அலிகேஷனில் எளிமையாக போட்டுடலாம். அதை நீங்கள் நார்மலாக புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18%. அப்போ மிக்சர் அலிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். கழிச்சிடலாமா? 20லேருந்து 18 போச்சுன்னா எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, இங்கே எதுனா 6. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? 1 3. இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸோட ரேஷியோ. சரியா? 20% லாபத்தில் விற்ற அரிசி 3ன்னு இருந்துச்சுன்னா 12லேருந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்களா? 1ன்னு வாங்கியிருக்காங்களா? அப்போ 2 பாகத்தையும் கூட்டினா எனக்கு மொத்த பாகம் கிடச்சிருமா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 3 பாகம், அது 4 பாகம். ரைட்டா? அப்போ 4 பாகம் தான் எனக்கு எவ்வளோன்னா, 4 பாகம்னா இது 3 பாக அரிசி, அது 4 பாக அரிசி. அப்படிங்கும்போது 4 பாக அரிசி தான் எனக்கு எவ்வளவு? 2220. அதில் ஒரு பாகம் என்னன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ 4 பாக அரிசிக்கான ரேட் எவ்வளோ, கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2220. அப்போ ஒரு பாகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, தெரியாது. அப்போ எக்ஸுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது வகுத்தல், மிச்சம் 2 பெருக்கல். ரைட்டா? அப்போ என்னன்னா 2220
இன்ட்டு 1னா 2020 தான் கிடச்சிருக்கும், போனா போட்டுக்கோங்க, டிவைடட் பை 4. சரியா? வகுத்துடலாமா? வகுத்தோம்னா 555. ரைட்டா? அப்போ 12% லாபத்தில் விற்ற அரிசி எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 555 கிலோ அரிசியை எடுத்து விற்றுருக்குறாங்க. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 555. தேர்ட் ஒன் பாருங்க, the selling price of 28 item is equal to cost price of 17 items. What is the percentage of profit or loss அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்பவே எளிமையான கொஸ்டின், வாங்க பார்க்கலாம். என்ன சொல்லுதாங்கன்னா 28 விற்ற விலை பொருட்கள், சரிங்களா? 28 பொருளோட எஸ்பி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17 பொருளோட வாங்கிய விலைக்கு சமமாக இருக்கான். ரைட்டா? நல்லா பாருங்க, 28 பொருட்களோட விற்ற விலை 17 பொருட்களின் வாங்கிய விலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சிபி பை எஸ்பியோ இல்லை எஸ்பி பை சிபியோ கண்டுபிடிச்சிக்கோங்க. உதாரணத்துக்கு என்ன சொன்னால் எஸ்பியோட ஆன்சர் 17, சிபியோட ஆன்சர் எத்தனை 28. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ சிபி பை எஸ்பி வேணும்னா சிபி அங்கே இருக்கட்டும், எஸ்பி இங்கே வகுத்தலில் வந்துருச்சு. ரைட்டா? அப்போ என்ன ஆச்சுன்னா 28 அங்கேயே இருக்குது, 17 இங்கே வந்து, புரிஞ்சிருச்சா? ரைட்டா? எழுத்தெல்லாம் ஒரு சைடு, நம்பரெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருக்கங்க, அதுக்கு தகுந்தாப்பில் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 28 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினாங்கன்னா 17 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். அப்போ லாபமா நஷ்டமா? நஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எவ்வளோ நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 11 ரூபா நஷ்டம். சரிங்களா? 28 ரூபாய்க்கு வாங்கி 17 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா 11 ரூபா நஷ்டம். அப்போ நஷ்ட சதவீதம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நஷ்டம் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ரைட்டா? அப்போ நஷ்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28 இன்ட்டு எனக்கு 100 போட்டலாமா? அப்போ ரெண்டுத்தையும் அடி கொடுக்கலாமா? 7 நாங்க 28, 25 நாங்க எனக்கு எத்தனை 100. 25 இன்ட்டு 11 எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 275. ரைட்டா? 275 எனக்கு 7ஆல் வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 21, பேலன்ஸ் எத்தனைனா 6, 65 இருக்குமா, 9 63, பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 39 அப்படின்னு எழுதிக்கங்க. 39 கீழே இருக்கக்கூடிய பேலன்ஸை இங்கே போட்டுருங்க, வகுத்தில் இருக்கிறத அப்படி எழுதுங்க. 39.27 நஷ்டம். அப்படியா? இதில் 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி நாங்கள் வச்சுட்டோம். ரைட்டா? இதை மாற்றிக்கங்க. சரிங்களா? இது 39ன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா ஆப்ஷன் பி தான் எனக்கு சரியான ஆன்சர். ரைட்டா? அப்போ ஆப்ஷன் எதுனா 39 2/7 தான் சரியான விஷயம். அடுத்த சம் பார்க்கலாம். 3/4 of consignment was sold at a profit of 8% and rest at a loss of 4%. If there was an overall profit of rupees 600, then find the value of the consignment அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியா? இந்த இதுக்கு நல்லா பாருங்க, ஓவரால் ப்ராஃபிட் வந்து 600 ரூபா அப்படின்னு மதிப்பு சொல்லிட்டாங்க. அப்போ அதோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா எனக்கு மொத்த இதோட கொடுத்துருக்கணும். சரிங்களா? அப்போ என்னன்னா இந்த ஓவரால் பெர்சன்டேஜ் நல்லா கேளுங்க, ஓவரால் லாபம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, அதுக்கான பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டா போதும். சரிங்களா? ஓவரால் ப்ராஃபிட் இல்லைன்னா ஓவரால் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இல்லைன்னா ஓவரால் லாஸ் பெர்சன்டேஜ், ஓவரால் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருச்சுனாலே நான் சொல்லக்கூடிய இந்த டீவியேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? டீவியேஷன் மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக கிடைச்சிடும். ஆவரேஜ்லேயும் போடலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் இதை பயன்படுத்தலாம். சரியா? டீவியேஷன் மெத்தடுங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான மெத்தட், மிக்சர் அலிகேஷனுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது. ரைட்டா? என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/4 of கன்சைன்மெண்ட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 3 கணக்கில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 3/4 of கன்சைன்மெண்ட் அப்படின்னா 4 பொருள் இருந்துச்சுன்னா அதில் 3 பொருளை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8% லாபத்துக்கும், மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து 4% நஷ்டத்துக்கும் விற்கிறாங்கன்னு அர்த்தம். ரைட்டா? மொத்தம் 4 பொருள் இருந்துச்சுன்னா அதில் 3 பொருளை வந்து, ரைட்டா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குவான்டிட்டி எழுதிக்கங்க, 3 பொருள் இஸ்ட்டு. அப்போ பேலன்ஸ் எத்தனை பொருள் இருக்கும்? ஒரு பொருள். நல்லா சரிங்களா? மொத்தம் 4 பொருள், அதில் 3 பொருள் ஒரு பொருள் அப்படின்னு பிரிச்சாச்சு. ரைட்டு? 3 பொருளை வந்து எனக்கு எப்படி விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாபத்தில் விற்கிறாங்களா. எத்தனை சதவீதம்? 8% லாபம். ஸோ +8%. ரைட்டு? மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எனக்கு எவ்வளோ விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4% நஷ்டத்தில். நஷ்டம் ப்ராஃபிட்டை ப்ளஸில் சொன்னோம்னா அப்போ நஷ்டத்தை எதில் சொல்லணும்? மைனஸில் சொல்லணும். ரைட்டா? அப்போ -4%. ரைட்? இப்போ ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, நேராக பெருக்கிங்க. 8 3 24, 1 × 4 எனக்கு என்ன கிடைக்கும்? 1 × -4னா -4 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. டிவைடட் பை
மேலே இருக்கக்கூடிய ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க. அப்போ என்னன்னா 3 + 1 4 ரைட்டா. இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஓவரால் நல்லா கேட்டுங்க, ஓவரால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கிடைக்கும். ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இப்போ நமக்கு இது ப்ராஃபிட் தான் தெரிஞ்சு போச்சு. கழிச்சோம்னா ஆன்சர் ப்ளஸில் தான் வரப்போகுது ரைட்டா. ஆன்சர் ப்ளஸில் வந்தால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், ஆன்சர் நெகட்டிவாக வந்துச்சுன்னா லாஸ் பர்சன்டேஜ். சரியா, என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நான் மொத்தம் 4 பொருள் இருந்துச்சுன்னா அதில் 3 பொருள்னு சொன்னாங்க. அப்போ 3 பொருளை 8% லாபத்துக்கும், மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை 4% நஷ்டம் சொன்னதுனால மைனஸ். சிம்பிள், நேராக பெருக்கிங்க. அப்போ 8 3 24, அங்கே என்ன கிடைக்குன்னா -4. சரியா, ரெண்டும் என்ன சிம்பிள் வருதோ அப்படி எழுதிங்க. 8 3 24 எழுதியாச்சு. இங்கே -4ங்கிறதுனால -4 அப்படி போட்டாச்சு. நீங்கள் டிவைடட் பை 3 1 4, மேலே எத்தனை பொருள் இருக்கோ அதை கூட்டி எழுதியிருக்கேன். 4 பொருள் இருந்துச்சு ரைட்டா. அப்போ என்ன கிடைக்கும்னா 24லேருந்து 4 போச்சுன்னா எனக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. 20/4னா எனக்கு என்ன கிடைக்கும் 5. அப்போ என்னன்னா ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ப்ளஸில் தான் வந்திருக்கு. அப்போ ப்ராஃபிட் 5%. சரியா, ப்ராஃபிட் 5%. அப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க 600. அப்போ 5% தான் எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600. 5% தான் எனக்கு 600 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ரைட்டா. இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கன்சைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 100% என்னன்னு கேட்குறாங்க ரைட்டா. அவ்வளோதான், 100 பொருளை 100% என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 5 கூட இதை நீங்கள் எக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சாலும் சரிதான், எப்பவும் போல் டேரெக்டாக பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். 5 கூட எதை பெருக்குன்னா எனக்கு 600 கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 120. அப்போ அதே 120ஆல் இங்கேயும் பெருக்கிங்க. அப்போ 120ஆல் பெருக்குங்கன்னா 120 எழுதிக்கிடுவீங்க. நெக்ஸ்ட் 2 0, 12,000 ரைட்டா. அப்போ ஆப்ஷன் டி தான் எனக்கு சரியான ஆன்சர். The initial profit percentage on the sale of an item was 55%. If the cost price of the item went up by 24%, the selling price of remained same, what would be the new profit percentage? கணக்கில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது நானாக சொல்கிறேன். அப்போது சாரி 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, 100 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா 55% லாபம்னா அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க? 55 ரூபா லாபம்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 155 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொருளோட விலை வந்து வாங்கும் விலை வந்து கூடி வச்சான். எவ்வளவு? 24. இப்போ 124 ரூபாய்க்கு வாங்குறாங்க, ஆனால் விற்கிறது அதே 155 ரூபாய்க்கே விற்கிறாங்க. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ புரிஞ்சு போச்சா? ரைட். ஃபஸ்ட்டு 100 ரூபா பாருங்கள், சிபி எஸ்பின்னு வச்சுக்கோங்க ரைட்டா. முதல்ல 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்துருக்குறாங்க, 55% லாபமா. அப்போ 100ல் 55%னா 55. அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 155 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க ரைட்டா. ரைட். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா விலை வந்து கூடுதான், வாங்கும் விலை காஸ்ட் ப்ரைஸ் வந்து கூடுதான். எவ்வளோ கூடுதுன்னா 24%. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 24 ரூபா கூடும். அப்போ 124 ரூபா. இப்போ விற்கிற விலை வந்து விற்கிற விலையில மாற்றம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதே 155 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. இப்போ லாபம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 124 ரூபாய்க்கு வாங்கி 155 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 31 ரூபா லாபம் ரைட்டா. இப்போ லாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா 31 ரூபா லாபம். அப்போ லாப சதவீதம் கண்டுபிடிக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா லாபம் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 124 ரூபா இன்ட்டு 100. இது வந்து அப்போ என்னன்னா 4 அடி கொடுத்தோம்னா 25 ரைட்டா. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25% அப்படிங்கிறது தான் எனக்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, a watch is sold at profit of 25%. Had it been sold for rupees 120 less, then where would have been a loss than சரிங்களா, less than இருக்கும், loss than 15%. What is the cost price in rupees அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட்டா. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்சை வந்து 25% லாபத்தில் விற்கிறாங்களாம். இதுவே என்ன சொல்றாங்கன்னா 120 ரூபா குறைச்சி விற்றாங்கன்னா, இப்போ இருக்கிற அதாவது 120 ரூபா குறைச்சி விற்றாங்கன்னா 15% நஷ்டம் ஏற்படுதான். சரிதா, 120 ரூபா குறைச்சி விற்றுருந்தாங்கன்னா 15% நஷ்டம் ஏற்படுதான் ரைட்டா. வாட் காஸ்ட் ப்ரைஸ் இன் ருப்பீஸ் ரைட்டா. இப்போ இந்த மாதிரி கணக்கு பார்த்துக்கோங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சரிங்களா, ப்ராஃபிட்டில் விற்கிறாங்க, 120 ரூபா குறைச்சி விற்றா கூட்டி விற்றா இந்த அப்படின்னு அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு அப்போ லாஸோ ப்ராஃபிட்டோ ஏற்படுது அப்படின்னா ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க சரிங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளவு ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க 125% ரைட்டா. அடுத்து என்ன மைனஸ் வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா 15% லாஸு அப்படின்னு சொல்கிறாங்க. 15% லாஸ்னா 100லேருந்து 15% போனால் எனக்கு எவ்வளவு 85 சரியா.
அப்போ இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் பெர்சன்டேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? அப்போ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரைட்டா? நல்லா கேட்டுக்கங்க. இந்த ரெண்டு மாதிரி இப்போ கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கூட்டி போட்டாலே ஆன்சர் கிடச்சிரும். ரைட்டா? இப்போ நீங்கள் இப்போ கழிச்சு பாருங்கள், ரெண்டுத்தையும் 40% அப்படின்னு தான் வரும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் ரெண்டும் மாறி மாறி இருந்துச்சு. என்ன பார்த்துங்க, ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சுனால இல்லை லாஸ் ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் கூட்டி போட்டுருங்க, அதுதான் ஆன்சர். அப்போ 40%க்கான ஆன்சர் தான் எனக்கு எவ்வளோனா 120. ரைட்டா? ஒரு வாட்சை 25% விற்றாங்க. இப்போ இருக்கிற விலையில விட எவ்வளோ கம்மி பண்ணாங்கன்னா 120 ரூபா கம்மி பண்ணால் 15% நஷ்டமாகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா ரெண்டு விலையும் கூட்டிடுங்க, அதான் பெர்சன்டேஜ். சரிங்களா? 2%. 40% தான் 120 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 40 கூட எதை பெருக்குன்னா 120 கிடைக்கும்? 3. அப்போ 100% தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க வாட்சோட காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 3ஆல் பெருக்கிறீங்க, அப்போ என்ன கிடைக்குன்னா 300. அப்போ ஆன்சர் என்ன பண்ணால் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுடலாம். ரைட்டா? இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பார்த்தோன்னே கணக்கு அடையாளம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான சம்மு. இதை வந்து எப்படிலாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சர் அலிகேஷனில் போடலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் போடுங்க, ரொம்பவே எளிமையாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் பர்ச்சேஸ் எ டேபிள் அண்ட் சேர் ஃபார் ₹3,900. ரைட்டா? சேரு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ரெண்டு விலையும் என்னன்னா 3,900 ரூபா கொடுத்து வாங்குறாரு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேரை வந்து என்னன்னா டேபிளை வந்து 8% லாபத்துலையும் சேரை 16% லாபத்துலையும் விற்றா அவருக்கு 540 ரூபா எக்ஸ்ட்ராவாக கிடைக்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன், நல்லா கேட்டுங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் டேபிள் அண்ட் சேர் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுங்க. டேபிளுக்குன்னு ஒரு ரேட்டு உண்டு, சேருக்குன்னு ஒரு விலை உண்டு. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அவர் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 3,900 ரூபா. டேபிளையும் சேர் விலையும் கூட்டினா அவர் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு? 3,900 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார். நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா டேபிளை வந்து 8% லாபத்துக்கும் சேரை 16% லாபத்துக்கும் விற்கிறார். ரைட்டா? அப்போ பாருங்க 8% ஆஃப் டேபிள். ரைட்டா? 8% ஆஃப் டேபிள். டேபிளை வந்து 8% லாபத்தில், அப்போ 8% லாபத்தோட அமௌண்ட் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால 108லாம் போட வேண்டாம். சரிங்களா? லாபத்தோட அமௌண்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, விற்ற விலையாக கொடுத்துருந்தாங்கன்னா 108ன்னு போடணும். லாபத்தோட அமௌண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க பட்சத்தில் லாபத்தோட பெர்சன்டேஜை மட்டும் எடுப்போம். 8% ஆஃப் டேபிள். ரைட்டா? ப்ளஸ் சேரை வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16%. ரைட்டா? அப்போ அதை எப்படி பிரிச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 8% சேர் ப்ளஸ் 8% சேர் அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? ஏன் பிரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே 8% சொல்கிறதுனால. அப்போ 8% ஆஃப் சேரு ப்ளஸ் 8% ஆஃப் சேர் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 16% தானே கிடைக்க போகுது, எந்த மாற்றமும் இல்லை. ரைட்டா? இவ்வளோத்தையும் கூட்டும் போது எனக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 540 ரூபா கிடைக்குன்னு கணக்கில் கொடுத்துட்டாங்க. ரைட்டா? லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 540 ரூபான்னு கிடச்சிருச்சு. ரைட்டா? இப்போ இந்த ரெண்டுத்துலையும் எனக்கு என்ன பண்ணிக்கலாம்? 8% காமனாக எடுத்துக்கலாமா? அப்போ 8% காமனாக எடுத்தீங்கன்னா டேபிள் ப்ளஸ் சேர் அப்படின்னு கிடச்சிருச்சு. ப்ளஸ் 8% ஆஃப் சேர் அப்படின்னு இருக்கு. ரைட்டா? ஈக்குவல் டு 540. டேபிளையும் சேரையும் கூட்டினா எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,900. 3,900ல் 8% என்னன்னு பார்த்துடலாம், அவ்வளோதான். ரைட்டா? அப்போ 3,900 8/100 போட்டிருப்பீங்களா? அப்போ 20 ப்ளஸ் 8% ஆஃப் சேர் ஈக்குவல் டு 540. ரைட்டா? இப்போ நம்பரெல்லாம் ஒரு சைடு, பெர்சன்டேஜாக ஒரு சைடு வச்சுக்கலாமா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் நமக்கு என்னது சேரோட ரேட்டு தான் கிடைக்கும். சேரில் 8% என்னன்னு தெரிய போகுது. ரைட்டா? அப்போ 8% ஆஃப் சேரை இங்கேயே வச்சுக்கோங்க, அது அங்கே போயிருக்கும். சரிங்களா? 39 இன்ட்டு எனக்கு 8 அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 312 ரூபா கிடச்சிருக்கும். அப்போ 540லேருந்து நல்லா கேட்டுங்க, 540லேருந்து 312 கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா 412 512. சரிங்களா? அப்போ 228 ரூபா கிடச்சிருக்கும். 540லேருந்து 39 இன்ட்டு 8னா 312 அங்கே போச்சுன்னா எனக்கு கழிச்சோம்னா 540லேருந்து 312 கழிச்சோம்னா 228. அப்போ சேரில் 8%. சரிங்களா? சேருக்கான 8% வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 228 ரூபா. 8% தான் சேர் ரேட்டு. சரியா? இது சேர் ரேட்டு. 8% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 228. அப்போ சேரோட 100%னா என்னது? சேரோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்துடலாமா? அப்போ என்னென்னு பண்ணுங்கள், அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 228 கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வகுத்துடுங்க, அவ்வளோதான். 8ஆல் வகுத்துருந்தீங்கன்னா எனக்கு என்ன கிடச்சிருக்கும்? 4 ஈரட்டா 16. ரைட்டா? ஈரட்டா 16. பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6
6னா 6 இருக்குமா, ரைட்டு. 6னா என்ன கிடச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 8 8 64, ரைட்டா, 64 அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பேலன்ஸ் 4, 28.5 அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. 28.5ஆல் 8ஐயும் 28.5ஐயும் பெருக்குனா 228. அப்போ இதையும் அதையும் பெருக்கிக்கலாமா? 28.5ஆல் பெருக்கினீங்கன்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2850 ரூபா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? சேரோட ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2850 ரூபா. எனக்கு சேரையும் டேபிளையும் கூட்டினா எனக்கு எவ்வளவு? 3900 ரூபா. இப்போ சேர் ரேட்டு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2850 ரூபா. அப்போ டேபிள் ரேட் வேணும்னா என்ன பண்ணிடலாம்? அங்கே கொண்டு போய் கழிச்சிடலாமா? 3900 இருந்து 2850 கழிச்சோம்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1050 ரூபா. புரிஞ்சு போச்சா? இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சேரோட ரேட்டு. அப்போ டேபிளோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1050. இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னா சேர் ரேட்டுக்கும் டேபிள் ரேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ வித்தியாசம் பார்த்துடலாமா? 0 0 18, 1800 ரூபா தான் வித்தியாசம். சார் இவ்வளோ பெருசு இருக்கே, நான் எப்படி சார் ஒரு நிமிஷத்தில் போட? அவ்வளோலாம் கிடையவே கிடையாது. இந்த கணக்கை ஒரு 2 முறை 3 முறை செஞ்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். ரொம்ப வேகமாக செஞ்சிடலாம். என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 8% காமனாக எடுக்கணும். இங்கே என்ன பெர்சன்டேஜ் வருதோ சின்ன பெர்சன்டேஜுக்கு தகுந்தாப்பில் அங்கே காமனாக எடுத்துட்டோம்னாலே எல்லாமே முடிஞ்சது, வேலை டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ரைட்டா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1800. A shopkeeper sells an article 13.1/2% loss. If he sells it for 1274 more, then he gains 11%. ரைட்டா? வாட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல். இதே மாதிரி ஒரு சம்மை தான் அப்போ பார்த்தேன். என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ரூபா லெஸ்ஸு மோருன்னு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இங்கே லாஸு கெயின், ரைட்டா? லாஸு கெயின் அப்படின்னு இருந்துச்சுன்னா டேரெக்டாக கூட்டிக்கங்க அப்படின்னு சொன்னேன். ரைட்டா? அது 13% 11% கூட்டினோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 24% அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ரைட்டா? 13% கூட்டிக்கங்கன்னு சொன்னோம்ல. லாஸோ என்னமோ கேட்டாங்கன்னா டேரெக்டாக லாஸு ப்ராஃபிட் ரெண்டும் வந்துருச்சுன்னா ரெண்டுத்தையும் கூட்டிக்கங்க. 11% கூட்டினீங்கன்னா எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 13%னா என்ன அர்த்தம்? 13% ப்ளஸ் 0.5% அர்த்தம். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 13 10 23 24 24.5% தெரிஞ்சு போச்சு. ரைட்டா? 24% அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதை பின்ன மதிப்பாக மாற்றிடுமா? 24% பின்ன மதிப்பாக மாற்றினீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 24 2 48, 49/2% இருக்கும். இதை மறுபடியும் பின்ன மதிப்பாக மாற்றுங்க. 49/2% பெர்சன்டேஜை பின்ன மதிப்பாக மாற்றினா என்னது? டிவைடட் பை 100 இருக்குமா? அப்போ 49 டிவைடட் பை 2 ஆல்ரெடி இருக்குது. பெர்சன்டேஜ் எடுக்க போகிறோங்கிறதுனால டிவைடட் பை 100. சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குன்னா 49/200. அப்போ என்ன எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200. 49ங்கிறது வந்து என்னது? லாபம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 49 தான் எனக்கு எவ்வளவு? 1274. நம்ம என்னன்னு பார்க்கணும், காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 200 என்னன்னு கண்டுபிடிக்கணும். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. சரியா? அப்போ 49க்கான ஆன்சர் தான் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1274. அப்போ 200 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். சரியா? ரைட். ஏன்னா 49 × 20 எனக்கு என்னென்னா 980 தான் கிடைக்குது. ஸோ அடுத்து யூனிட் டிஜிட்டை வச்சு பார்க்கும்போது 9 6 54. ஸோ 26 தான் இருக்குது. ரைட்டா? அப்போ என்ன கிடைக்குன்னா 5200. 5200 ரூபா தான் சரியான ஆன்சர். ரைட்டா? அப்போ ஆப்ஷன் சி தான் எனக்கு சரியான ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. A man sells 2 cows for rupees 15,640 each, gaining 15% on one and losing 15% on other. Find his total gain or loss அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ ரூபா லாபம் நஷ்டம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 2 மாடு இருக்குது. ஒரு மாடை 15% லாபத்துலேயும் இன்னொரு மாடை 15% நஷ்டத்துலையும் விற்கிறாங்க. அப்போ என்ன லாபம் நஷ்டம் அப்படின்னு கேட்குறாங்க. லாபமா இல்லை நஷ்டமானு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கான்செப்ட் பாருங்கள். விற்ற விலை ரெண்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே விலை. பார்த்தீங்களா? விற்ற விலையோட அளவு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும். அதே மாதிரி 15% லாபம் 15% நஷ்டம். இந்த மாதிரி கான்செப்ட் வரும்போது விற்ற விலை சமமாக இருந்துச்சுன்னா விற்ற விலையோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? பார்த்துடலாம். அப்போ
எனக்கு ரெண்டுமே ஒரே 15% லாஸு 15% ப்ராஃபிட் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு என்ன தான் ஏற்படும் பார்த்தீங்கன்னா லாஸ் தான் ஏற்படும். ரைட்டா? லாஸ் ஈக்குவல் டு என்ன சார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ன பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 15 ஸ்கொயர் பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா 225. அதை நல்லா கேட்டுங்க லாஸ் பெர்சன்டேஜ் கிடைக்கும். ரைட்டா? அப்போ டிவைடட் பை 100 அதை 100ஆல் வகுத்துருங்க. அப்போ என்னன்னு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2.25% கிடைக்கும். நல்லா கேட்டீங்க 2.25% கிடைச்சிருச்சு. ரைட், இது ஓகேவாயிடுச்சா? இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ என்னன்னா $2.25 நஷ்டம் ஏற்படுது. இப்போ நமக்கு வாங்கிய விலையோட அளவு கொடுத்துருக்காங்களா விற்ற விலையோட அளவு கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா விற்ற விலையோட அளவு தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. 2.25% நஷ்டம். சரிங்களா? அப்போ 100% வாங்கி 2.25% நஷ்டத்துக்கு விற்றுருக்குறாங்க. எல்லாரும் இந்த 100% எடுத்து தப்பு பண்ணிடுவாங்க, ஆன்சர் வராது. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100% வாங்கி 2.25% நஷ்டத்துக்கு விற்றாங்கன்னா அப்போ விற்ற விலையோட சதவீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 97.75. 100லேருந்து 2.25% கழிச்சிங்கன்னா எனக்கு ஆன்சர் என்னன்னா 97.75%. சரி, அதுக்கப்புறமும் தப்பு பண்ணிடுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97.75% தான் எனக்கு என்னன்னா 15,640 அப்படின்னு போட்டுருவாங்க. ஆனால் அப்படி போடக்கூடாது. ஒரு மாடோட விலை தான் 15,640. 2 மாடோட விலை எனக்கு என்னன்னு பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 15,640ஐயும் 15,640 கூட்டினாலும் சரிதான், 15,640 × 2 போட்டாலும் சரிதான். ரைட்டா? அப்போ 15,640ஐயும் 15,640 கூட்டினா என்ன கிடைக்கும்னா 0, அடுத்தனா 4 4 8, 6 6 12, அப்போ 31. சரிங்களா? இதுதான் சரியான ஆன்சர். ரைட்டு, இப்போ இது சொல்லிட்டாங்க. இப்போ ஆன்சர் என்ன கேட்குறாங்கன்னா லாபமோ நஷ்டமோ அதுக்கான தொகை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இப்போ நஷ்டத்தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. நஷ்டத்தொகையோட பெர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.5%. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. ரைட்டா? அப்போ ஒய் தான் கண்டுபிடிக்கணும். ஒய்யோ எக்ஸோ ஏதோ வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது வகுத்தல்லையும் மிச்ச 2 பெருக்கல்லையும் வந்துடும். ரைட்டா? அப்போ 97.75. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 31,280 × 2.25. இந்த புள்ளி இருக்கிறதுனால வகுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மேலையும் கீழே 100ஆல் பெருக்கிங்க. 100ஆல் பெருக்கி 100ஆல் வகுக்கும் போது இந்த புள்ளி போயிடுமா, இங்கேயும் இந்த புள்ளி போயிடும். ரைட்டா? இப்போ வகுத்துடலாமா? வகுங்க. 25வது வாய்ப்பாடை நான் பயன்படுத்துவேன். 9 25. இங்கே பாருங்கள் 391. இப்போ வகுத்துடலாமா? இப்போ வகுத்தோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வாங்க வகுக்கலாம். 391. சரி, ரைட். இப்போ இந்த இடம் வரைக்கும் வச்சுக்கோங்க. இதையும் பார்க்கலாம். ரைட்டா? 8 இங்கே 8 இந்த 0 வச்சுக்கோங்க. சரிங்களா? 0 விட்டுருங்க. 8ல் முடிஞ்சிருக்கு. ஸோ 391 8ஐயும் பெருக்கி பாருங்கள். ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 8 9 8 72 7. நெக்ஸ்ட் என்ன 8 3 24 சாரி 24 31 3128. அதே வந்துருச்சா? அப்போனா என்னென்னா 80ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தமாயிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? யூனிட் டிஜிட்டை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ வாங்க கண்டுபிடிக்கலாம். அப்போது 391 80. ரைட்டா? 80. அப்போ 80 × 3னா எனக்கு என்ன கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா 720 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இங்கே கணக்கில் நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுத்ததில் ஹிந்தியில் இருந்துச்சு. ஸோ 720 இங்கே என்னென்னா ப்ராஃபிட்டுன்னு வந்துருக்கும். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா லாஸ் அப்படின்னு வந்துருக்கும். இங்கே என்ன ப்ராஃபிட்னு இருந்திருக்கும், இங்கே லாஸ் அப்படின்னு இருந்திருக்கும். ரைட்டா? இப்போ 720 ரூபா லாபமாக நஷ்டமானு பார்த்தீங்கன்னா நஷ்டம். 720 ரூபா நஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போச்சா அவங்களுக்கு? ஃபைன், அவ்வளோதான். இது இப்போ ஆன்சர் செக் பண்ணும்போது பாதி பேருக்கு 360ன்னு வந்திருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது லாபமாக நஷ்டமாங்கிறதையும் பார்த்து கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஹேவிங் பாட் குட்ஸ் ஃபார் ₹400 செல் half of item gains 5%. At what gain percentage must he sell remainder so as to gain 25% on whole அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? இது நான் சொன்ன மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக வந்துடும். பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 பொருள் இருக்குது. அதில் ஒரு நிறைய பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் பாதி பொருளை 5% லாபத்துக்கு விற்கிறாங்க. மீதி பொருளை எத்தனை சதவீதத்துக்கு லாபத்தில் விற்றா எனக்கு என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா
ஓவராலாக ஒரு 25%, ஓவராலாக சரிங்களா. ஹோல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஓவரால் ஹோல் எல்லாமே ஒரே வார்த்தை தான். ஓவரால் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துருச்சுனாலே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மெத்தட் போயிருங்கன்னு சொல்லியிருக்கேன் ரைட்டா. அப்போ பாதி பொருள் அப்படின்னா எனக்கு தெரியல அப்படின்னா 2 பொருள் அப்படின்னு இருக்குன்னு நீங்களே எடுத்துங்க. 2 பொருளில் பாதினா எத்தனை? ஒரு பொருள். அப்போ மிச்சம் எத்தனை இருக்கும்? அதுவும் ஒரு பொருள் சரியா. அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு பொருளை எனக்கு எத்தனை % லாபத்துக்கு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5% ரைட்டா, 5%. இன்னொரு பொருளை எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எத்தனை % லாபங்கிறது தெரியாது, X% அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓவரால் % கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓவரால் ப்ராஃபிட் தான் சரியா, ரெண்டுமே ப்ராஃபிட் தான் தெரியும். ஸோ ப்ராஃபிட் ரைட்டா. அப்போ ஓவரால் ப்ராஃபிட் %, ஓவரால் ப்ராஃபிட் % எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, எனக்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 எவ்வளோ கொடுத்துட்டாங்க, சரி 25. ஓவரால் ப்ராஃபிட் வந்து எனக்கு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 25% அப்படின்னு கணக்கில் கொடுத்துட்டாங்க. அப்போ ஓவரால் ப்ராஃபிட் % கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இதை எழுதியிருக்கோம் சரியா. அப்போ என்னென்னா 25% ஓவரால் ப்ராஃபிட் % கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணிடலாம், ஓவரால் % ஈக்குவல் டு இந்த ரெண்டுத்தையும் கிராஸில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன 1 × 5 எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5% அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. 1 × X% ப்ளஸ் X% அவ்வளோ சரியா. டிவைடட் பை மேலே இருக்கக்கூடிய ரெண்டுத்தையும் கூட்டிங்க, 1 + 1 எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. இப்போ இதுலேருந்து எனக்கு X% மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் ரைட்டா. அப்போ X% கண்டுபிடிச்சிடலாமா வாங்க. அப்போ எனக்கு X மட்டும் வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 அங்கே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா எனக்கு 50. அப்போ X% ப்ளஸ் 5% ஈக்குவல் டு என்னென்னா 50%. அப்போ X% ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 5 போச்சுன்னா 45% ரைட்டா. ரொம்பவே சுலபமாக முடிஞ்சிடும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மெத்தட் மாதிரி ஒரு மெத்தடை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப எளிமையான இருக்கும். அப்போ 45% தான் எனக்கு ஆன்சர் ரைட்டா. நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இன்னையோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா டிஸ்கவுண்ட் இருக்குது. டிஸ்கவுண்ட்டும் ரொம்ப எளிமையான விஷயம்தான், அதையும் வரக்கூடிய வகுப்பில் டக்குன்னு பார்த்துடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட் மூணுமே கண்டிப்பாக இந்த மூணுத்தையும் வச்சு கண்டிப்பாக எல்லா ஷிஃப்ட்லேயும் ஒரு கொஷினாவது இருந்திருக்கும் ரைட்டா. ரைட். மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் IAS அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.